காட்சி 1 இடம் சிவாலயம். திருச்சிற்றம்பலம் கண் காட்டும் முதலானும் கடல் காட்டும் கையாடும் பெண் காட்டும் உருவானும் திரை காட்டும் சடையாடும் பண் காட்டும் இசையாடும் பயிர் காட்டும் புயலாடும் வெண்காட்டில் உறைவாடும் விடை. ஓம் நம சிவாய. அரசே, நம் இத்தனை ஆண்டுகள் தாழ்விருந்தும் நமக்கு இன்னும் குழந்தைகளும் கிட்டவில்லையே. நாம் என்ன தவறு செய்தோம்? வருத்தப்பட வேண்டாம் அரசியே. நம் அப்பன் எல்லோரையும் வாழ வைப்பவன், நம்மை குறையின்றி வாழ வைப்பான். கவலைகள் வேண்டாம் அரசர், அரசியே. குறைகள் இல்லாத மனிதர்கள் என்று இந்த அவையில் யாரும் இருக்க முடியாது. ஆனால் நம் சோழ நாட்டு மக்களுக்கு அவ்வாறு கூற முடியவில்லை என்பதே உண்மையாகும். எது நடந்தாலும் அது பரமேஸ்வரனின் அருள் இல்லாமல் இருக்காது என நன்கு உணர்ந்த தங்களுக்கு இறைவன் வெகு விரைவில் ஆசி வழங்குவான் என எனக்குள் திண்ணமாக தோன்றுகிறது. நன்றி தளபதியே, நன்றி. அருள் புரிந்தார். காட்சி 2 இடம் அரசவை. அமைச்சரே, நமது ஆட்சியில் எந்த குறையும் இல்லையா? இல்லை மக்கள் நம்மிடம் வந்து குறைகளை கூற அஞ்சுகிறார்களா? மன்னா, தங்கள் ஆட்சியில் எந்த குறையும் இல்லை. மக்கள் சுத்தமாக இருக்கிறார்கள். அப்படி இருக்கையில் தங்களுக்கு ஏழு சந்தேகம். இருந்தாலும் எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கிறது. இந்த குழப்பத்தை தீர்க்க வேண்டும் என்றால் நமது அரண்மனை வாயில் ஒரு ஆராய்ச்சியை கட்ட வேண்டும். எதற்கு மன்னா? நாட்டில் யாருக்கு எந்த குறை இருந்தாலும் அவர்கள் வந்து மணியை அடிக்கட்டும். அப்போது நாம் சென்று அவர்கள் குறையை தீர்க்கலாம். தளபதியிடம் மணியை கட்ட ஆணை பிறப்பித்தாயிற்று. சரி அரசே, மிகச்சிறப்பான திட்டம். செய்து விட்டேன் அரசே. நல்ல தளபதி. பல உருண்டோடினர். இளவரசன் வீதியிடங்கள் போர்ப்பயிற்சியின் எல்லா வித்தைகளையும் கற்றுத் தேர்ந்தார். மொழிகள் பல பயின்றார். கல்வியிலும் தேர்ச்சி பெற்றார். இப்பொழுது தந்தையை சந்திக்க வருகிறார். காட்சி 3 இடம் அரசவை. தந்தையே வணக்கம். நன்றில் வித்தை, வாள் வித்தை என்று எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டேன். ஆனால் தேரோட்டம் மட்டும்தான் கற்றுக்கொள்ளவில்லை. அதனால் நான் தேரோட்டம் பழகலாமா? தேரோட்டம் என்பது வில்வித்தை வாழ்வித்தை போலவே எளிமையானதல்ல. ஏனென்றால் தேரோட்டம் நம் பொதுமக்கள் நடமாடும் சாலைகளாலே அதற்கு நன்கு பயிற்சி தேவை. பொதுமக்கள் நடமாட்டம் இல்லாதவர்கள் கூட நாம் தேரோட்டம் பழகக்கூடாது. அப்படி இருந்தால் கூட இதை மேற்பார்வையிட ஒருவர் வேண்டும். சரி தந்தையே. அரசே, நான் ஆராய்ச்சி மணியை கட்டி இவ்வளவு ஆண்டுகளாகியும் இது இன்னும் யாரும் படிக்கவில்லையே. நமது நாட்டில் மக்கள் எந்த குறையும் இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள் போலிருக்கிறது. நானும் அப்படிதான் நினைக்கிறேன் அமைச்சரே. ஆராய்ச்சி மணி அளிக்கப்பட்டிருக்கிறது. வாருங்கள், நாம் அனைவரும் என்ன நடக்கப் போகிறது என்று பார்ப்போம். காட்சி 4 இடம் அரண்மனை வாயில். அமைச்சரே, இதென்ன ஆச்சரியம்! ஆராய்ச்சி அருகே பசு ஒன்று கண்கலக்கி நிற்கிறது. ஆராய்ச்சி
மணியை அடித்தது இந்த பசுவா? ஆம் அரசே, இந்த பசுதான் ஆராய்ச்சி மணியை அடித்திருக்கிறது. என்ன அநீதி நடந்திருக்கும்? யார் அநீதியை இழைத்திருப்பார்கள் என்று நாம் எப்படி அறிவோம்? பசு நம்மை எங்கோ அழைப்பது போல் தெரிகிறது. நாம் பசுவை பின்தொடர்ந்து சென்றால் என்னவென்று தெரிந்துவிடும். அரசே, வாருங்கள், நாம் பின்தொடர்ந்து செல்வோம். அரசரும் பசுவை பின்தொடர்ந்து செல்கின்றனர். பலகாலம் அழிக்கப்படாத ஆராய்ச்சி மணி பசுவால் அழிக்கப்பட்டது. இந்த எதுவும் புரியாத சூழலில் இந்த சவாலை அரசர் எப்படி கையாளப் போகிறார் என்று பார்ப்போம். காட்சி 5, இடம் பொதுவெளி. என்ன அமைச்சரே, இந்த பசுவின் கண்ணீருக்கான காரணம் என்னவென்று புரியவில்லையே. மக்களின் குறையை தீர்ப்பதற்காக மணியை கட்டி அதை முதலாக ஒரு பசுவை அடித்து இப்படி நம்மை இக்கட்டான நிலையில் தள்ளி உள்ளதே. அரசே, அங்கே பாருங்கள், ஒரு கன்றுக்குட்டி கீழே கிடக்கிறது. ஐயோ, கன்றுக்குட்டி ரத்தத்தில் விழுந்து கிடக்கிறது. இதற்கு காரணம் யார்? மக்களே, இங்கு நடந்தது என்ன? அரசே, என்னை மன்னித்து விடுங்கள். அரசே, மன்னித்து விடுங்கள். தந்தையே, இது நான் செய்த மாபெரும் தவறு. என்னை மன்னித்து விடுங்கள். உங்கள் பேச்சை கேட்காமல் ஏரை ஓட்டிச் செல்லும்போது இந்த கன்றுக்குட்டி பாய்ந்து வந்து தேர்காலில் அடிபட்டு இறந்து விட்டது. என்னை மன்னித்து விடுங்கள். ஐயோ, வீதி விடங்கா, அவரை பலமுறை எச்சரித்தும் இப்படி நடந்து கொண்டாயே, நான் என்ன செய்வேன்? அரசே, நாம் இந்த பசுவின் கண்ணீருக்கு ஏதாவது செய்ய வேண்டும். நாம் அரண்மனையில் இடம் ஒதுக்கி பசுவிற்கு அனைத்து தேவைகளையும் செய்துவிடலாம். இதுவே சரி. இந்த பசுவின் கண்ணீருக்கான நீதி, அது படும் துன்பத்தை நானும் அனுபவிப்பதே ஆகும். தளபதி, தண்டனை நிறைவேற்றுங்கள். நான் தூக்கி வளர்த்த குழந்தையான இளவரசருக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை என் கையால் தர முடியாது. என்னை மன்னித்து விடுங்கள் அரசே. அரசே, உங்கள் முடிவை தயவு செய்து மாற்றி விடுங்கள். உங்கள் ஆட்சியில் எவ்வித குறையும் இல்லாமல் நாங்கள் மகிழ்ச்சியில் வாழ்கின்றோம். அமைச்சர் சொன்னபடி பசுவிற்கு அரண்மனையில் இடம் கொடுத்துள்ளோம். குதிரை தேரில் பூட்டுங்கள். வீதி விடங்கா. அரசே, அரசே, உங்கள் முடிவை மாற்றிக் கொள்ளுங்கள். அரசே, உங்கள் முடிவை மாற்றிக் கொள்ளுங்கள். வீதி விடங்கா, உனக்கு இப்படி ஒரு நிலையா? அரசே, அரசே. தேவி, நீதி தவறா நெறியை சோழர்கள் எக்காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் விட்டுக் கொடுப்பதே இல்லை. நம் மகன் செய்த தவறுக்கு அவனுக்கு கிடைத்த தண்டனையே இது. பசுவின் கண்ணீருக்கான நீதி, அது படும் துன்பத்தை நானும் அனுபவிப்பதே ஆகும். இதுவே சரியான நீதி. மனு, மகன் என்று பாராமல் உன்னுடைய நீதி வலுவா செய்கையை பார்த்து அகம் மகிழ்ந்தேன். பல காலம் தவமிருந்து பெற்ற பிள்ளையை ஒரு பசுவின் கண்ணீருக்காக இழந்து நிற்கும் நீ நீதியை காத்து விட்டாய். தமிழ் முன் செல்ல பின் செல்லும் நான் இந்த சோழனின் நீதிக்கு பின் செல்ல விளைகின்றேன். உன்னுடைய சோழ பரம்பரை இதோட அழிந்துவிடக்கூடாது. என்னுடைய சக்தியால் நீதிபதிகளை உயிர்ப்பித்து தருகிறேன். இறைவா, கருணை கலவே. என் மகன் மட்டும் உயிர்ப்பித்து வருவதை நான் ஏற்பது நீதி அல்ல. நினைத்தேன் இதுதான் கூறுவாய் என்று. தந்தை உணர்வுள் மகனையும்
பசுவுக்கு அது கன்று. அறவழியில் அரசன் ஆட்சி செய்தால் ஆண்டவனே அவனுக்கு துணை இருப்பான் என்பதை இப்பொழுது நாம் பார்த்தோம். அந்தணர் என்போர் அறவோர் மற்றெவ்வு இருக்கும் செந்தன்மை பூங்கொழுகலான் என்ற வள்ளுவன் வாக்கிற்கு இணங்க ஆட்சி செய்த மனுநீதி சோழ சக்கரவர்த்தியாக உயர்ந்தான். வரப்பு உயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோமான் உயர்வான் என்னும் மொழி தமிழனின் இயற்கை சார்ந்த வாழ்க்கை முறையையும் குடிமக்களின் உயர்ந்த வாழ்க்கையை அரசனை உயர்த்தும் என்னும் தமிழரின் செம்மையான கருத்துக்களை நம் மனதில் ஆழ பதிய செய்துள்ளது. தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்னும் புறநானூற்று பாடலின் வரிகளை நினைவு கூர்ந்து அறம் தவறாத வேந்தனின் வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சியை இங்கு அரங்கேற்ற வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். மனுநீதி சோழ சக்கரவர்த்தியாக கவியமுதன், சோழ அரசியாக தனிஷா, வீதி விடங்கனாக தருண், அமைச்சராக கீர்த்தி, தளபதியாக ஆயுஷ், சோழ நாட்டு மக்களாக சுந்தர், சிவபெருமானாக பிரத்யுஷ், பசு கன்றாக செந்தில் மாமா மற்றும் மித்ரன், நானாக உங்கள் புகழி. நாங்கள் விடைபெறுகிறதுக்கு முன்னாடி நானும் என் நண்பன் ஆயுஷும் ஒன்று சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறோம். இது இங்கு நடந்ததற்கு காரணம் எங்களுடைய பெற்றோர்கள். அவங்க இல்லாமல் இது நடந்திருக்கவே அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் கரகோஷம் கொடுக்கவும். நிகிதா ஆண்டி, சித்ரா ஆண்டி, துர்கா ஆண்டி, அதுக்கப்புறம் வந்து ராஜாஜி ஆண்டி வந்து எங்களுக்கு மேக்கப் காஸ்டியூம் டிசைன் பண்ணாங்க. அதுக்கு நன்றி. மது அங்கிளும் கோபி அங்கிளும் செந்தில் அங்கிளும் வந்து எங்களுக்கு இந்த பேக்ரவுண்ட் ஸ்லைட் பிரசன்டேஷன் தான் கொடுக்கறதுக்கு மிக நன்றி. ஆமா, அதுக்கப்புறம் வந்து நிகிதா ஆண்டி கை வலிக்க ரொம்ப நேரம் எடுத்து 3 மணி நேரமா கஷ்டப்பட்டு எங்களுக்கு செஞ்ச ஸ்கிரிப்டுக்கு ரொம்ப மிக்க நன்றி. ராத்திரியெல்லாம் தூங்காம எங்களோட பெற்றோர்கள் வேலை செஞ்சு இந்த ஸ்கிரிப்ட் நடந்துக்கணும்னா அவங்க தான் காரணம். அதனால திரும்ப அவங்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம். எங்கள் பெற்றோர்கள் அனைவருக்கும் மிக்க 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 நன்றி. வாங்க. She's on the stage.